ஆல் இஸ் டிலைட், ஆல்வேஸ் டிலைட். பன்னிரு ஆழ்வார்கள் வாழ்ந்த பூமி, 63 நாயன்மார்கள் நடந்த பூமி, தெய்வ திருவருள் கிடைத்த பூமி. அதே நேரத்திலே இன்றைய சூழ்நிலை பல்வேறு அரக்கர்கள் வாழுகின்ற பூமியாக மாறிவிட்டது. எங்கு பார்த்தாலும் ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு அத்துமீறல், தர்மத்தை மீறி செய்கிறார்கள். இப்படிப்பட்ட புண்ணிய பூமியிலே நடக்கக்கூடிய செயலா இது? நாம் சில நேரங்களிலே அமைதியை தேடுகிறோம், சில நேரங்களிலே வாழ்வதற்கு பொருளை தேடுகிறோம். இத்தனையும் தேடலிலே இருக்கின்ற பொழுது அங்கே அத்துமீறுவது நாம் பார்க்கிறோம். தர்மத்தை தாண்டி அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். தனக்காக, தன் சுயநலத்துக்காக எதை வேண்டுமானாலும் செய்வோம், பொய்யும் சொல்வோம், புரட்டும் செய்வோம், கொள்ளையும் அடிப்போம், மற்றவர்களை ஏறி மிதிப்போம் என்ற ஒரு கோட்பாடிலே வாழுகின்ற மக்களை நாம் எண்ணி பார்த்து வருந்துவதா, இல்லை அவர்களை களை எடுப்பதற்காக முயற்சிப்பதா? ஏதோ ஒரு புல் வாசத்தை தரும், ஆனால் அந்த புல்லை மாடுகள் ஆடுகள் மேய்ந்து மேய்ந்து அதை இருக்குமிடம் தெரியாமல் மாற்றிவிடும். தவறுகளை திருத்த, தவறுகளை கண்டுபிடித்து சொல்ல ஏதோ ஒரு உருவம், ஏதோ ஒரு ஜீவன் பூமியிலே தோன்றி வந்தால் அந்த தோற்றத்தை அடியோடு வெட்டி சாய்ப்பதுதான் இன்றைய சமுதாயத்திலே இருக்கிறது. இப்படிப்பட்ட சமுதாயத்திலே நாம் எதை நிலை நிறுத்தப் போகிறோம்? சேர்த்து வைத்த செல்வம் நம்மோடு வருமா? இதை சிந்திக்க வேண்டாமா? செல்வத்திலே தனக்கு மிஞ்சியது தர்மம் என்று சொல்வார்கள், தனக்கு மிஞ்சியது எதுவுமே இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். இதெல்லாம் மாற வேண்டும். யார் இதை மாற்றுவது? நம்மை போன்ற சராசரி மனிதர்கள் ஒன்று கூடினால் நன்மை நடக்கும், நல்லது நடக்கும். எல்லோரும் ஒன்று சேர்ந்து எல்லாம் இன்பமயமாக மாற, எல்லோரும் இன்பத்தோடு வாழ ஒரு முயற்சி எடுக்க வேண்டும். சிந்திப்போம், வாருங்கள், செயல்படுவோம். ஆல் இஸ் டிலைட், ஆல்வேஸ் டிலைட்.